श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी एट्टावदि प्रकरणं 60वदि श्लोकम्। मायाभासेन जीवेशौ करोतीति श्रुतत्वतः मायिकावेव जीवेशौ स्वच्छौतौ काचकुम्भवत् भवत्। ஆபாசவாதம் இல்லை பிரதிபிம்பவாதம். இந்த பிரதிபிம்பவாதத்தினால ஜீவன் சத்தியமில்லைன்னு நிரூபிச்சுக்கிறதுக்காக அந்த ஆபாச பிரதிபிம்பவாதத்தினை கடந்த சில வாரங்களாக நம்ம விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு உபாதி திருஷ்டிகோணத்தில் பார்க்கும்போது அவர் அப்பாவுக்கு அவர் பையனாக இருக்கான். இன்னொரு உபாதி திருஷ்டிலோ இவருடைய பிள்ளைக்கு இவர் அப்பாவாக இருக்கார். ஒரே ஸ்திரீ கூட அப்படிதான் பல உபாதி பேதத்தினால பல விதமாக கூப்பிடப்படுறான், பாவிச்சுக்கப்படுறான். ஆனால் உண்மையாக ஒரே ஸ்திரீ தான், ஒரே மனிதன் தான். அதே மாதிரி சமஷ்டி உபாதி லெவலில் ஜீவ, சமஷ்டி உபாதி லெவலில் ஈஸ்வர, வெஷ்டி உபாதி லெவலில் ஜீவ, ரெண்டு. ஆனால் ரெண்டுமே பிரதிபிம்பம் தான். அதனால பிரதிபிம்பமும் ஒருக்காகவும் எப்பவுமே கூட சத்தியம் ஆகாது, ரிஃப்ளெக்ஷன். சப்போஸ் ஈஸ்வரனும் மித்யா, ஜீவையும் மித்யா. இந்த ஈஸ்வர பிரதிபிம்பத்துக்கு ஜீவ பிரதிபிம்பத்துக்கு ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிற, ஆதாரமாக இருக்கிற பிரம்ம சைத்தன்யம், ஒரே ஒரு பரமாத்மா, அதுதான் ஆதாரம், அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மீடியம்ஸு, ரெண்டு ரிஃப்ளெக்ஷன்ஸு, ரெண்டுமே போய் தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, எப்படி அப்படிலாம் சொல்லுவீங்க? சரி, ஜீவ போய் ஏதோ சொன்னால் பரவாயில்ல, ஈஸ்வரனு கூட மித்யான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அதுதான் சத்தியம், ஸ்ருதி அதுதான் சொல்கிறது. ஆனால் இந்த ஜீவ ஈஸ்வரர்கள் ரெண்டு பேருமே கூட ஸ்ருதி என்ன சொல்லிச்சுன்னா, ஏன் இது ரெண்டுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மனுஷனு அது ஜீவி, ஜீவினை சுற்றி அநேக பொருட்கள் இருக்கேன். ஜீவன் எடுத்துகிட்டு இவ்வளவுதான், எவ்வளோ பெரிய ப்ளூ வேல் எடுத்தால் கூட மலைக்கு முன்னாடி அது என்ன இருக்கு இல்லையா? இல்லை ஒரு பெரிய கிரகம் முன்னாடி எடுத்துக்கிட்டேன், இவன் என்ன? அப்போ ஏன் இதுக்கு அந்த அப்புறம் ஈஸ்வரனுக்கு தனியாக சில எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அவருக்கு சர்வக்ஞத், சர்வவியாபி, சர்வசக்திமான், அப்படின்னு எல்லாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்தீங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இங்கே மட்டும் அது அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கிளாஸ் ஜார் கண்ணாடினால் செய்யப்பட்ட குடத்துக்கும்
மண்ணினால் செய்யப்பட்ட குடத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த ஸ்வச்சத்தை இருக்கிறதுனால, பியூரிட்டி இருக்கிறதுனால, கிளாரிட்டி இருக்கிறதுனால அங்கே இந்த சைத்தன்யம் ஆபாசம் ஏற்படுறது. அதனால தான் ஸ்பெஷல், வேறு ஒன்றும் இல்லை. பட் டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால தான் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இந்த ரெண்டுமே மித்யாதான். ஆனால் ரெண்டுத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கனால சாஸ்திரமும் பொதுவாக நாங்கள் கூட அதெல்லாம் பேசுவோம். ஜீவா ஈஸ்வரா ரெண்டு பற்றி. ஸ்வச்சவன்னு அர்த்தம் சத்வகுண பிரதானமாக, சத்வப்பிரதானம். ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது அவர் சுத்த சத்வ பிரதானமாக இருக்கார். ஜீவ சொல்லும்போது கொஞ்சம் கலப்படம் இருக்கு. ஓகே, ரஜ பிரதானம், சத்வம் இருக்கு ஆனால் ரஜம் பிரதானமாக இருக்கிறதுனால. பட் தெர் இஸ் ஏ பியூரிட்டி ஹியர் ஆல்சோ, ஸ்வச்சத்தை இருக்கு. ஸோ அதுக்கு இந்த கிளாஸ் ஜாரு இல்லைன்னா மண்ணினால் செய்யப்பட்ட குடத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு உதாரணம் கொடுத்தாரு. அப்போது இன்னொன்று சொல்லணும். அப்போது உனக்கு கேள்வி வந்து வாட் அபவுட் த ஜெகத்து, நிறைய பொருட்கள் இருக்கு பெரிய பெரிய, அதெல்லாம் வந்து தமோகுண பிரதானத்தினால ஜடம். அது தமோகுண பிரதானத்தினால ஜடம். அது அதில் சைத்தன்யம் கொஞ்சம் கூட பிரகாசிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் முடித்ததுக்கு பிறகு அடுத்த 61வது ஸ்லோகம். இந்த உதாரணம் மட்டும் இல்லை, உனக்கு ரொம்ப நெருங்கி உனக்குள்ளேயே உனக்கு தோணுற மாதிரி நான் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன்னு வித்யாரண்ய சுவாமி 61வது ஸ்லோகம். அன்னஜன்யம் மனோதேஹாத் ஸ்வச்சம் யத்வத் ததைவ தௌ மாயிகாவபி சர்வஸ்மாத் அன்யஸ்மாத் ஸ்வச்சதாம் கதௌ. அப்புறம் இன்னொரு உதாரணம் எதுக்கு கொடுக்குறேன்னா, உனக்குள்ள இந்த சந்தேகம் இருந்திருக்கலாம். சரி, நீங்கள் கிளாஸ் ஜாருன்னு மண் குடம், மண் ஜார், ஜாடி இல்லை ஜார், அது ரெண்டு உதாரணம் நான் கொடுத்துருக்கேன். உனக்கு வந்து ஒருவேளை இப்படி சந்தேகம் வந்தால், கிளாஸ் ஜார் வந்து சிலிக்கான் சாண்டு அப்படின்னா மண் பூமியோடைய ஒரு ரூபந்தான், ஆனால் சாண்டு வச்சு செய்யப்பட்டது அது. ஆனால் மண்ணு குடம் வந்து ரொம்ப கிராஸ் களிமண்ணினால் செய்யப்பட்டது அப்படின்னு உனக்கு ஒரு வேளை சந்தேகம் இருக்கலாம். அதனால் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே உனக்கு புரிகிற மாதிரி. என்ன எக்ஸாம்பிள்? 62ல் வந்து லாஜிக்கல்லி கூட. அப்புறம் 60வது ஸ்லோகம் படிக்கும்போது சொல்ல மறந்துட்டோம். அது வந்து மாயிகா ஏவ ஜீவ ஈஷோ அப்படின்னு, மாயானால தான் இந்த ரெண்டு பிரதிபிம்பங்கள். அது எங்கே சொல்லப்பட்டதுன்னா ஸ்ருதத்வதன்னாரு முதல் வரியில். உங்கள் புக்கில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னோம். ஸ்ரதத்வதகான்னு இருக்கு இங்கிலீஷில். நரசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத்து இது பற்றி சொல்கிறது. அதுதான் கோட் பண்ணார், நரசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத்து. இப்போ இங்கே பாரு, இந்த உதாரணம் இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த மாதிரி எத்வத், இந்த மாதிரி எந்த மாதிரி அன்னஜன்யம் மனஹா, ஒரே அன்னம்
நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அன்னம்னு இங்கே மேட்டர் ஃபுட். அது வந்து மனசு உருவாகிறதுக்கு, மனசு தெம்பாக இருக்கிறதுக்கு, மனசு கண்டினியூ ஆகிறதுக்கு அந்த அன்னம்தான் காரணம். அப்புறம் தேகம் ரொம்ப கிராஸாக இருக்கிற இந்த மாம்ச ரக்த மஜ்ஜா ஸ்ரோணித்தம் இதெல்லாம் இது சஸ்டெயின் ஆகி இது நிற்கிறதுக்கு இது உருவானது காரணமும் அதே அன்னம்தான், ஒரே அன்னம்தான். அப்போ ஒரே அன்னம் ரெண்டுத்தினு கிரியேட் பண்ணது. இந்த ரெண்டுத்தில் ஸ்வச்சம், ஆனால் ரெண்டுத்தில் ஸ்வச்சத்தில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸ்வச்சத்தைன்னா அன்னன்னால தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அது மைண்ட் ரொம்ப சூக்ஷ்மமாக சட்டில் மேட்டராக இருக்கு. அதனால தான் சொல்கிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம ஆகாரம்தான் நம்ம மனசு. த சட்லஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஃபுட் அன்னம் மனசாக வேலை செய்யுமா? சட்லஸ்ட் அப்படின்னா அந்த பீஜம் சுக்ரத்தின் ஸ்ரோணித்தின் உருவாக்குறது சட்டில். கிராஸு உள்ள டைஜஸ்டர், கிராஸஸ்ட் வெளியில் போகிறது. சட்லஸ்ட் வந்து மனசுக்கு காரணமாகிறது. அதனால தான் ஆகாரம் மனசு மேலே ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அதனால் சாதகனை வந்து ஆகார விஷயத்தில் ரொம்ப அட்லீஸ்ட் அந்த பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியில் ஜாக்கிரதையாக ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். ஸ்வச்சத்தினால அந்த இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டு தேகாத் அப்படின்னா கம்பேரிசன், உடலோட கம்பேர் பண்ணும்போது மனசு ரொம்ப ஸ்வச்சந்தானே. அதே மாதிரி ததா ஏவ நீ உனக்கு சந்தேகம் ஈஸ்வரனு ஜீவா இல்லை ஜடத்துக்கு இந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டும் மாயனால தான் கல்பிக்கப்பட்டது. ஜடம் என்ன வேறு எங்காவது கல்பிக்கப்பட்டதா என்ன? எல்லாம் மாயதான். பட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதோ உனக்கே தெரியுறதே உன்னை சரீரத்தில் பார்த்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருங்கி நம்ம அனுபவத்தில் இருக்கிற உதாரணத்தினை கொடுத்து ததா ஏவ அதே மாதிரி தான் தவ்வுன்னு யாருங்க? ஈஸ்வர அண்ட் ஜீவ மாயிக்கௌ. இந்த ரெண்டுமே அங்கே ரெண்டு டியூவல் கேஸ் வந்ததுனால மாயா ஒன்றா இருந்தால் கூட மாயிக்கௌ, மாயாவோட அந்த ரெண்டு பேர். அப்போ வந்து இங்கே டியூவல் அதே ரூபத்தில் உபயோகப்படுத்தணும் சம்ஸ்கிருதம். மாயிக்கோ அப்படி அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் ஸ்வச்சதா. அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வர ஜீவனுக்கு ஈஸ்வரருக்கு கூட டிஃபரன்ஸ் இருக்குது. அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது. இப்போ ஜடத்துக்கு இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் இந்த ரெண்டுத்துக்கு வச்சு ஐயோ இதுதான். அதனால தான் அந்யஸ்மாத்தன்னா வேறு எல்லா ஜட பதார்த்தங்களுக்கு மீறி சர்வஸ்மாத் வேறு எல்லா பொருட்கள், ஆனால் பெருசாக இருக்கட்டும் அது எப்படியாவது இருக்கட்டும் அது எல்லாத்து மேலே ஸ்வச்சதா கதௌ எகெயின் டியூவல் கேஸ். இது ரெண்டு மட்டும் ஸ்வச்சமாக ஸ்பெஷலாக இருக்கு. அதனால் இங்கே சைத்தன்யம் ரிகக்னேஷன் இருக்குது. அந்த ஜடம் மொத்தத்தினை தெரிஞ்சுக்கிறது இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம். நாடி சைத்தன்யம் இருக்குது, அது விட்டுடும் சைத்தன்யம். ஸோ நான் தெரிஞ்சுக்கிற வஸ்துகளே ஆனால் வஸ்து என்ன தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அதில் சைத்தன்யம் வியக்தமாகலை அப்படின்னு ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 62வது ஸ்லோகத்தில் ரெண்டாவது உதாரணம் கொடுத்தாரு. இப்போ 62ல் வந்து லாஜிக்கலாக பார்த்தா கூட கொஞ்சம் தர்க்கமாக விசாரணை பண்ணி லாஜிக்கலாக பார்த்தா கூட இது ப்ரூவ் பண்ணலாம் இந்த விஷயத்தனை அப்படின்னு சொல்லி 62
चिद्रूपत्वं च संभाव्यं चित्वेनैव प्रकाशनात् सर्वकल्पनशक्तायाः मायाया दुष्करं नहि. மேலே பேசின விஷயத்தின இப்போ இந்த ஜீவ பிரதிபிம்பம் ஈஸ்வர பிரதிபிம்பம் இது ரெண்டு எப்படி ஏற்பட்டதுன்னா ஸ்லோலி நவ் கனெக்டிங் டு தி பிம்பம். பிம்பத்தினால தான் பிரதிபிம்பம் ஏற்படும். பிரதிபிம்பம் தானாக ஏற்படாது இல்லையா? அப்படி சொல்லும்போதும் சித்வேன உணர்வு ரூபத்திலோ in the form of the consciousness chitvena eva prakashanat chidrupatvam. இந்த பிரதிபிம்பத்துக்கு பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஐடென்டிக்கல்னு சொல்லக்கூடாது, சீமிங்லி சிமிலியர். அப்படின்னு என்ன? நான் கண்ணு சிமிட்டேன், கண்ணாடியில் என்னோடய கண்ணு சிமிட்டும். ஆனால் நான் பண்ணாதான் பண்ணும். நான் கும்முன்னு இருந்து அது அவன் கும்முன்னு இருக்கு. அதனால் அந்த சித்துடைய பிரகாசத்தினால பிரதிபிம்பம் வந்து சிமிலராக இருக்கும், நாட் ஐடென்டிக்கல். உன்ன மாதிரி இன்னொன்று அங்கே இருக்குன்னு இல்லை, சீமிங்லி சிமிலியர். அதனால் அந்த சித்ரூபத்துவம் இதோடைய பிரகாசத்தினால, இதோடைய சக்தினால, சைத்தன்ய பிம்ப சக்தினால சித்ரூபத்துவம் அதில் அங்கே சிலதை ஷேர் பண்ணிக்கிறது, சிலதை ஷேர் பண்ணிக்கிறது, நாட் டோட்டல்லி. அப்புறம் நான் இல்லைன்னு பிரதிபிம்பம் இல்லை. இப்படி பாசிபிள் தானே? ச சம்பாவியம், திஸ் இஸ் பாசிபிள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போது ஜீவ ஈஸ்வரானது ரெண்டு இருக்கிறது பாசிபிள் தான். இங்கே இப்போ ரெண்டு பேசுகிறதுனால என்ன சொல்லணும்? பெரிய கண்ணாடி, குட்டி கண்ணாடி, அதில் பார்க்கும்போது பிம்பமான நானும் அதில் பெருசாக தெரியப்படுவேன், இதில் குட்டியாக தெரியப்படுவேன். கான்வெக்ஸு பல வெரைட்டி. பட் அந்த பல வெரைட்டிஸ் உபாதி பேதம் தவிர என்னில் ஒன்றும் மாற்றம் வரலையே, நான் எப்போ மாதிரி தான் இருக்கேன். ஸோ அது பாசிபிள், அந்த டிஃபரன்ஸு பாசிபிள், சம்பாவியம். ஏன் சம்பவிக்காது? சர்வகல்பன சக்தாயாக. இமேஜினேஷனில் மாயாக்கு இட்ஸ் நாட் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. கஷ்டம் மாயாயா துஷ்கரம் நஹி, ஹிந்தியில் நஹி. உண்மையாக சொல்லணும்னா மாயாக்கு ஏன்னா அதுக்கு பேர் அகட்டித்த கட்டனா பட்டியசி மாயா. எது நடக்காது, நடக்க முடியாது அன்னு சொல்கிறியோ அதெல்லாம் முடிய வச்சு காட்டலாம். ஸோ மாயாக்கு அப்படிப்பட்ட என்ன சர்வ கல்பனா சக்தி, அந்த சர்வத்தின் கல்பிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இது சிறுசு பெருசு எல்லாம் கல்பனை பண்ணலாம். அதுக்கு நிறைய சக்தி இருக்கு. மாயா சக்தி விலாச கல்பிதமஹா வியாமோக சம்ஹாரிணே. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ரெண்டு இடத்துல மாயா யோகி வய ஸ்வேச்சையா, அந்த மாயி யார் இருக்கானோ அவர் கையில் அதெல்லாம் பண்ணுற மாயை காட்டுறது. ஸோ இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஏன் முடியாது அப்படின்னு பதில் கொடுத்தார். அதுக்கப்புறம்
அடுத்த ஸ்லோகத்தில் வந்து 63. இங்கே வந்து நான் துஷ்கரம்னு சொன்னார். அந்த விஷயத்துன்னு அதனால் எப்படி மாயாவுக்கு வந்து இது கஷ்டமே இல்லை, மாயாவுக்கு கஷ்டமே இல்லை, எப்படி கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். உனக்கு இன்னும் புரியல? ஐ டோன்ட் திங்க் ஸோ மாயாவுக்கு அப்படியெல்லாம் சக்தி இருக்கு. என்னது, 2 டிஃப்ரெண்ட் பிரதிபிம்பம்ஸ். ஒன்று வந்து ஹையர், ஒன்று வந்து சின்ன குட்டி சமஷ்டி வெஷ்டி. அப்படி என்னன்றியா? இல்லை நான் சொல்கிறேன் பாரு. மறுபடியும் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் உனக்கு, எப்படி பாசிபிள்னு சொன்னேன் அப்படின்னு. 63ல் அஸ்மன்னித்ராபி ஜீவேஷௌ चेतनौ स्वप्नगौ सृजेत महामाया सृजत्येतौ इत्याश्चर्यं किमत्र ते। கௌமுதிக நியாயம். இந்த கிமத்திரன்னா ஏன் இவ்வளவு பண்ண அக்கிரமம் பண்ணவனு அவ்வளோ சின்ன அக்கிரமம் பண்ண மாட்டான்னு என்ன? அவ்வளோ பெரிய காரியம் சாதிச்ச ஹனுமான்ஜிக்கு சின்ன காரியம் சாதிக்கிறது என்ன கஷ்டமா என்ன அப்படின்னு சொல்கிற அந்த கம்பேர் சொல்லும்போது கௌமுதிக நியாயம் அனும். கௌமுதிகன்னா கிமத்திர అనేది அதில் வருதுன்னு அர்த்தம். அதில் வந்து டிரைவ் பண்ணது அது ஒரு வேர்டு. நம்ம இப்போ வரைக்கும் எப்போது டச் பண்ணல. அது கௌமுதிக நியாயம். ஓகே, அப்படின்னா ஒன்று சொல்லி பெருசுது. அப்போது அவ்வளோ பெரிய விஷயமே இருக்கும்போது என்ன ஆச்சரியம் இங்கே இல்லையா? அங்கே வந்து துஷ்குரம் நகி என்னாரு. இப்போ என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இதில் இருக்கேன், அவங்க எல்லாம் பண்ணுவாங்க சார். அந்த ஆள் அப்படிதான், அப்படிப்பட்ட அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறார் உதாரணம்? இங்கே என்ன சொல்ல, நித்ரா சக்தி. நீ ஜாகிரத புருஷனாக இருக்கிற நீ வந்து தூங்கினதுக்கு அப்புறம் நீ சொப்பன புருஷன் ஆகிடுற இல்லை, பிராத்திபாசிக சத்தியம் அங்கே ஒன்றும். அந்த நித்ரா அது கனவு. இங்கே நித்ரான்னா கனவுல இங்கே அவர் வந்து நித்ரான்னு உபயோகப்படுத்துகிறார். நித்ரான்னு சொன்னால் தூங்கினதுக்கப்புறம் அந்த தூக்கம் சொல்லலை. சில வாட்டி சாஸ்திரத்தில் நித்ரான்னு உபயோகப்படுத்திட்டா சொப்பனம்னு கூட எடுத்துக்கணும். நித்ரைக்கு போகிற சமயத்தில் முன்னாடி அப்படி ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர இல்லை, விண்டோ ஷாப்பிங்க்கு. ஏன்னா படுத்துக்கும் போது கூட ஷாப்பிங் பண்ணிட்டு தான் போகணும். ஏந்திருக்கும் போது திரும்பி அந்த ஷாப்பிங் கேரிடோரில் தான் வெளியில் வரணும். பாருங்க, என்ன மனசுக்கு இல்லைன்னு போது போகாது, அதுக்கு எப்படியாவது போது போகணும். அதனால் அஸ்மத் நித்ராபி ஸ்வப்னகௌ. அந்த ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த சொப்பனத்துக்குள்ளே யார் பிரவேசிக்கிறானோ, யார் நீ தான் ஜாகிரத புருஷனாக இருக்கிறவன். நீ இப்போ சொப்பனத்துக்குள்ளே போகிறேன். என்ன ஆயிடுச்சு அங்கே? ஆமாம், கனவுல ஒருத்தர் கனவுல நான் பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு ஸ்ரீராமநவமாமா. நான் ஸ்ரீராமர் கோவிலுக்கு நினச்சிட்டே படுத்துக்கிட்ட ஸ்ரீராமர் கோவிலுக்கு போனேன். அங்கே என்ன கிரியேட் பண்ண? ஸ்ரீராமருக்கு கோவிலுக்கு போகிற ஒரு ஆளுன்னு கிரியேட் பண்ண ஜீவனை. அப்புறம் கோவில் சுவாமின்னு கிரியேட் பண்ண, ஈஸ்வரன் கிரியேட் பண்ண. அதை புரிஞ்சுக்கணும். ஜீவ ஈஷோ சேத்தனவ் 2 சேத்தனம் தானே. நான் அப்படி காலையில் எழுந்திரிச்சு எடுகிடு நல்லா பண்ணி அப்படி ராமாய ராமபத்ராயன் ராமர் கோவில் எங்கே இருக்குன்னு தேடி போனேன். அங்கே வந்து சுவாமி
முன்னாடி போய் எல்லாம் பண்ணி கண்ணு மூடிட்டேன்னா சுவாமி கண்ணு திறந்தார், நான் கண்ணு மூடிட்டேன். கண்ணு திறந்த அப்புறம் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணார். நல்ல பக்தன், உனக்கு எல்லாம் சரியாயிடும், நல்லா ஆகும்னு வரவும் கொடுத்தாரு. இப்படி எல்லாம் பார்க்குறோம். ரெண்டு கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? அதான் சொல்கிறாரு. அப்போது அது எப்படி பாசிபிள் ஆயிடுச்சு? நீ ஒருத்தர் தான், உனக்கிட்ட இருக்க நித்ரா சக்தி. இங்கே நித்ரா சக்தி நீ சொல்லணும். பிராதிபாசிக அங்கே சத்தியத்தின்னு ஒன்று உருவாரு. ஒரே நித்ரா சக்தி கிரியேட்டட் டு ஜீவன். ஒன்று கிரியேட் பண்ணது உனக்கு சுற்றி இருக்கிற அந்த ஆமாம். அப்புறம் காய பழம் ஜடம், அதெல்லாம் ஜடம் தானே. அதுதான் ஆச்சரியம். எல்லா ஜடம் கொண்டு போய் சுவாமிக்கு இதோ எடுத்துக்கோ. சைத்தன்யம் என்ன மனசு மட்டும் கொடுக்க மாட்டேன். பாருங்க எவ்வளோ பெரிய தெரிஞ்ச தப்பு பண்ணுறோம். டே கிரைம். பாயசம் எடுத்து, பானகம் எடுத்துக்கோ, அதெல்லாம் சைத்தன்யத்தின்னு கொடுக்க மாட்டோம். அதனால தான் சைத்தன்ய குசுமப்பிரியா ஏ நம. வேறு எந்த புஷ்பம் பிடிக்காத அம்பாளுக்கு அது கொடுக்கறதுக்கு நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அது கொடுக்கலன்னு வேலை நடக்காது. ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஒரு நாளைக்கு நீ அது கொடுத்து தான் ஆகணும். ஒன்று நீ சமர்ப்பிச்சுக்கோ, மனசுன்னு சமர்ப்பி. அதுதான் சொல்கிறாரு இங்கே. அப்போது நித்ரா சக்தினால் நீ உருவாக்குறில்ல, அதை பற்றி சிந்திச்சு ஆச்சரியமாக இருக்கா? என்ன ஆச்சரியம் இருக்கே, நீ தான் பண்ண. இப்போ நீ ஆச்சரியப்படணும், அப்பா நான் எவ்வளோ பெரிய ஆள்லனே. அப்போ நீயே எவ்வளோ பெரிய ஆள்லன்னா மாயா உன்னால் இதெல்லாம் பண்ண வைக்கிறதே மாயா தான். அப்போ மாயா எவ்வளோ பெரிய ஆளில் இருக்கணும், ரொம்ப பெரிய ஆள். அஸ்மாத் நித்ராபி ஸ்வப்னகௌ ஜீவ ஈஷௌ சேத்தனௌ, ரெண்டு சேத்தனங்கள் அல்ல டுவல் சுருஜேத்தா கிரியேட் பண்ண இல்லை. அப்படி இருக்கும்போது மகாமாயா, இங்கே வார்த்தை கொஞ்சம் பெருசாக உபயோகப்படுத்துகிறார். அதுதான் சொன்னார் மகாமாயா. இந்த மகானே வார்த்தை அம்பாளுக்கு பல வார்த்தைகளுக்குள்ள நாமாவளில் வருது. மகா மாயா பற்றி நிறைய படித்தோம். விவேக சூடாமணி இங்கெல்லாம் தத்துவபோதத்திலிருந்து படித்தோம். சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா பிரம்மாஸ்ரிதா மாயா அஸ்தி. யா மா சா மாயா. எது நிஜமா இல்லையோ, இல்லை இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறதோ அதே இல்லை, ஆனால் இல்லாததெல்லாம் காட்டுறது, அதுக்கு பேர் மாயா. எப்படி புரிஞ்சுக்கிறது? சன்னாப்பிய சன்னா உபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னா உபயாத்மிகானோ சங்காப்பிய சங்யா உபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. மகா ஆச்சரியம், அத்புதம். ஆ மகாமாயா ஏதோ இதோ உன்னோட கேள்வி ஜீவ ஈஸ்வர இந்த ரெண்டுத்தினே சுருஜேத்த. அப்போது இது அத்த கிம் இது அத்த தே கிம் ஆச்சரியம், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? நீ அது அப்படி இல்லை கேட்டால் உன்னை நீயே கேட்டுக்கணும். அது எப்படி நான் நித்ரா சக்தி நானே அங்கே போய் இப்படியெல்லாம் ரெண்டு கிரியேட் பண்ணி எல்லாம் பார்த்தேனே. நான் பார்த்த நான் அனுபவிச்சனது இது போய் இல்லையே. அந்த பிராதிபாசிக சத்தியம் அந்த இடத்துல அது சத்தியம்தான். அப்போ இதே ஒத்துக்கோ. நித்ராசக்திக்கு இவ்வளோ சக்தி இருந்தால் ஒரு நித்ராசக்தி ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் எத்தனை கனவு காணுறது. இத்தனை பேருக்கு இத்தனை கனவு, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு கதை வேறு, இவனுக்கு கதை வேறு, அவனுக்கு கலை வேறு, இவனுக்கு கலை வேறு. ரொம்ப வெரைட்டி, பியூட்டி, நாவலிட்டி, அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஸ்டெபிலிட்டி.
அதனால் அதை பார்த்து ரசித்து ஆனந்திச்சுக்கோ. ஓ வேஷ் கைத்தட்டு எல்லாம் ஓகே, வச்சுக்கணும்னு நினைப்பாரு இருக்காது, அது வச்சுக்கணும்னு இருக்காது. குட்டி கிருஷ்ணர் அப்படி தாவி போகும்போது அவனுடைய நிழல் பார்த்து, ஷேடோ பார்த்து அப்பப்போ நின்றுட்டு அதெல்லாம் எல்லா குழந்தை பண்ணும், முடி பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணும். அப்புறம் இவன் நம்ம குழந்தை மாதிரி இல்லை கிருஷ்ணனா, சேரு தண்ணி நிற்கிற இடத்துல எல்லாம் போய் அவன் தண்ணியில் நல்லா தெரியும் ஃபேஸு, சிரிப்பான். அது சிரிக்க பட்டக் அடித்தா அந்த தண்ணி எல்லாம் இங்கே விழுந்துடும். எவ்வளோ ஜாலி. அப்புறம் அவனுடைய காலுக்கு போட்ட செங்கல் சப்தம் வருமா, யாரோ பின்னாடி வர அப்பப்போ நின்று உட்காந்து அப்படி பார்க்குமா, இந்த சவுண்டு தான். இன்னும் சொன்ன குழந்தை அது முடிஞ்சு அதே பிடிச்சிக்கிட்டு வலிச்சு அழும் விடாது மாயா. சரி, ராமர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிருஷ்ணர்னு கூட நினச்சிக்கிட்டோம். இவர் ராத்திரி 12 மணிக்கு பிறந்தார் கிருஷ்ணர், ராமர் இப்போ 12 மணிக்கு பகல் பிறக்க போகிறாரு, மிட் டே. ஸோ அதனால் கௌமுதிக்கு நியாயம். ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இருக்காங்க, பேசாது, சும்மா எதுக்கு டவுட் பண்ணுற நீ, பண்ணும் மாயெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினை சொன்னார். அப்புறம் 64 வந்து அதனால் நீ யூஸ் பண்ணுற வஸ்து எல்லாமே ஜடமாக இருக்க, நீ சைத்தன்யம் தான். இப்போதைக்கு ஜீவான்னு நினச்சிக்கிட்டு ஏதோ விவகாரம் பண்ணுறேன் லிமிட்டடாக, பட் சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். சைத்தன்யம் இல்லாதது அது என்ன தெரிஞ்சுக்க முடியாது. ஐ ஆம் த யூசர், all other things are used, and the used things cannot use me. யூசர் ஆன என்ன அந்த யூஸ்டு திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாது. நீ லூஸாக இருந்தால் தான் அதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணும். தென் யூ வில் பிகம் த லூசர். அப்போ தான் சொல்லுவேன், எல்லாம் டோர் மேட் மாதிரி. அதான் ஆளா எப்படி டோர் மேட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, ஆல் யூஸ்டு திங்ஸு. ஏன்னா நீ லூஸ் ஆகிருக்கு, அதனால யூ ஹவ் லாஸ்ட் த யூசர்ஷிப்பு போயிடுச்சு உனக்கு. அதனால நீ சைத்தன்யம், நத்திங், நோ ஒன் கேன் யூஸ் மீ இஷ்டத்துக்கு அப்படின்னு இருக்கணும். 64 सर्वज्ञत्वादिकं शेषे कल्पयित्वा प्रदर्शयेत् धर्मिणं कल्पयेद्यास्याः को भारो धर्मकल्पने. ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வந்தா என்ன சந்தேகம்? என்ன சொன்னீங்க நீங்கள்? மாயதான் ஜீவன்னு கிரியேட் பண்ணிச்சு, ஈஸ்வரனு கிரியேட் பண்ணிச்சு, 2 பிரதிபிம்பம். அப்படி இருக்கும்போதும் ஈஸ்வரனுக்கு மட்டும் ஏன் இந்த அங்கே நான் எழுப்பி விட்டுட்ட கேள்வி இங்கே பதில், ஈஸ்வரனுக்கு மட்டுமே ஸ்பெஷல் விஐபி ஸ்டேட்டஸு. நான் போய் அவருக்கு முன்னாடி நின்று கோவிலை சுற்றிட்டு கை கட்டேன் அவர்கிட்ட. அது எப்படி மாயா, ஒரே மாயா தானே கிரியேட் பண்ணிச்சு. கிரியேட் பண்ணும்போது அந்த தாரதமியமே ஈஸ்வரனுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவனுடைய நாலேஜ் மட்டும் லிமிட்டடாக இருக்கு அப்படின்னு உனக்கு சந்தேகம் வந்தால், நம்ம சொன்னோம் பெரிய கண்ணாடியில் பெருசாக தானே தெரியும்.
அது இல்லை சார், கண்ணாடி உயிரில்லாத பற்றி சொல்கிறீங்க நீங்கள். இப்போ சொல்கிற வேறு விதமாக சொல்கிற, கேட்டுக்கோ. முன்னாடி ஸ்லோகத்திலிருந்து கனெக்ஷன் மாதிரி, அதனால் ச அண்டன் அது இருக்குங்க. சரி, ஈஷே சர்வஜ்ஞத்வம் ஆதிக்கம் கல்பயித்வா பிரதர்ஷயேத். ஈஸ்வரனுக்குள்ள சர்வஜ்ஞத்துவம் எக்ஸ்ட்ரா ஆதிக்கம், அதே அவருக்கு வந்து ஆம்னிசென்ட், ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், சர்வஜ்ஞா, சர்வகதா. ஓகே, ஆத்மவத்தில் ஈஸ்வரன் லெவல்லையே. அப்புறம் சர்வவியாபி, சர்வம் சக்திமான், சர்வ அனுகிரக பிரதாத்தா, எல்லா சக்தி அதெல்லாம் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் ஆதிக்கமன்னங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சர்வஜ்ஞத்துவம் மிச்சம் என்ன அதெல்லாம் கூட கல்பிக்கப்பட்டது தானே, மாயா கல்பிச்சது தானே. கல்பயித்வா பிரதர்ஷயேத், மாயா வந்து அது கல்பிச்சு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி காட்டுறது. உன்னுடைய சந்தேகம் என்ன, அது எப்படி காட்ட முடியும், ஒரே மாயா தானே அப்படின்னா, அதே மாயாவோட இஷ்டம், மாயாதேவி ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இங்கே பாரு, தர்மி, தர்மிணம், தர்மின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட்னு செல்ஃபோனை க்ரியேட் பண்ணுறவனுக்கு அந்த செல்ஃபோன் எப்படி உபயோகப்படுத்துறதுக்காக எதுக்காக க்ரியேட் பண்ணால் அதில் அந்த குவாலிட்டிஸ்ன்னு வைக்க மாட்டானோ? நிறையாவே வைக்கிறான் சார். வச்சுட்டு அப்புறம் அங்கே என்னமோ மாற்றுவான், டவர் மாற்றிட்டு இது வேலை பண்ணாத, எல்லாம் தூக்கி போடுங்கோ, இன்னொன்று வாங்கிக்கணும். அப்படி தான் பண்ணி நம்ம எல்லாரையும் மாற்றி விட்டுட்டான், எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிட்டான். இல்லைன்னு எல்லோரும் குட்டி குட்டி தானே வச்சுருந்தோம். அப்போது நல்லாவாக தான் வச்சு நல்லா இருந்தோம். அப்போது இப்போ தான் சார் ப்ராப்ளமாக இருக்குது. வேறு வழியில் மாற்றி தாகணும், மாமி கூட மாற்றி தாகணும். ஏன்னா மாமியும் வாட்ஸ்அப் பார்க்கணும் இல்லையா? சாப்பிட்றோமோ இல்லையோ, மூச்சு வாங்குறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப் இல்லையா உங்களுக்கு? எப்படி தான் வாழ்கிறீங்க? அப்படி ஆகிப்போச்சு. அதனால் ஸ்பெஷல் கால். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்போது தர்மி ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணால் அந்த க்ரியேட் பண்ணவனுக்கு அந்த ப்ராடக்ட்டு எதுக்காக உபயோகப்படுத்தணும், அதில் என்ன வைக்கணும், அந்த தர்மங்களை வைக்க தெரியாத என்ன, இதுதான் சொல்கிறார் பதில். அதனால் அந்த ஈஸ்வரத்துவனே நீ அசல் எதுக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி எது கேட்குறேன்னா, நீ இண்டிவிஜுவாலிட்டி லெவலிருந்து பார்த்து பழகிட்ட, ரொம்ப நேரோ மைண்டட் ஆகிட்ட நீ. மொத்தம் சக்திని பற்றி எப்போ நினச்சிக்கோ, அதுக்கு தான் விஸ்வரூபம் அநேக ரூபம் விஷயம் பற்றி முதல்ல அதுதான் வரணும். அந்த நிலைக்கு வந்தவனு தான் அதுக்கப்புறம் தாண்டி பிரம்மம் சைத்தன்யம் தெரிஞ்சுக்க முடியும். சமஷ்டியில் எல்லா உபனிஷத்து அதே தானே சொல்லிகிட்டு இருக்கேன். உபாசனை எல்லாம் சமஷ்டி பற்றி முதல்ல. அங்கே இந்த பிக் திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணு, அதில் சிந்தனை பண்ணு. ஒன்று நீ அதில் ஒன்று கொண்டு போய் அதில் கலக்கு, அதில் சேர்க்கு அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அதனால் இங்கே அதான் சொல்கிறார். தர்மிணம் தர்மங்களின் சப்போர்ட்டு செய்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட், அது வஸ்துவா அது என்னமோ ஆகட்டும், அது ப்ராடக்டா அப்படி அது கல்பனை செஞ்சு கல்பயேத், அப்படி கல்பனை செஞ்சு அஸ்யாக அந்த மாயாவுக்கு வந்து தர்ம கல்பனை கஹபாரக, அது என்ன பெரிய பர்டன்னு. நான் செல்ஃபோன் அழகாக சிருஷ்டி பண்ணிட்டேன், அது பண்ணவனு எல்லாம் அசம்பிள் பண்ணவனு விற்கிறவனு. ஆனால் அதில் எப்படி என்ன வச்சுக்கணும், என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியாது. அது யார் வாங்குவான்? டம்மியாக சும்மா வச்சுட்டு கொடுத்தா என்ன பிரயோஜனம்?
ஏன்னா அது தர்மிணிని క్రియేట్ பண்ணுறவனுக்கு தர்மங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணுறதுல வாட் இஸ் த கஷ்டம் என்ன இருக்கு, பாரம் என்ன இருக்குன்னு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, துஷ்கரம் ஒன்றும் இல்லை. 3 ஸ்லோகத்தில் 3 ரகமான வார்த்தைகள். அதனால இப்போது இதில் நமக்கு மெசேஜ் என்னன்னா, எப்பவுமே அப்போ டோட்டலில் தான் இண்டிவிஜுவல் பார்ட்டு. இது நிறையா வாட்டி சொன்னோம். கண்டிப்பாக டோட்டலில் இருக்கிற சக்தி இண்டிவிஜுவலில் இருக்காதில்லை. இப்போது பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற கரண்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எரியிற ஒரு பல்பில் இருக்கிற கரண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வர்றது அங்கேருந்து தான் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி சிறுவாணி டேம் கிட்ட இருக்கிற தண்ணிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டீல் ட்ரம்மில் இருக்கிற தண்ணிக்கு டேம் எங்கே ட்ரம் எங்கே சக்தி வித்தியாசம் இருக்கு. அங்கே அது திறந்த ஜாஸ்தி எல்லாம் திறந்தாச்சுன்னா ஊரே அடிச்சுக்கு போயிடும். நீங்கள் திறந்த டம்ளர் கூட ஃபில் ஆகாது. அப்போது அந்த சமஷ்டின்னு பாராட்டு, சமஷ்டின்னு பற்றி சிந்தனை பண்ணணும். அதுதான் ஈஸ்வரா. ஈஸ்வரனுக்கு நமக்கு என்ன சக்தி கொடுப்பாரோ என்னன்னு இல்லை. அசல் ஆக்சுவலாக ஈஸ்வரன் அந்த சமஷ்டி நினைக்கிறது எதுக்குன்னா வெஷ்டி இல்லாமல் செஞ்சுட்டு சமஷ்டி தான் இருக்குது. இந்த சமஷ்டி மொத்தத்துக்கு காரணமானது சைத்தன்யம் பிரம்மம் அப்படின்னு உணர்றதுக்கு இந்த நடுவில் அப்படிப்பட்ட ஒரு புத்தி விகாசமாகிற ஞானம் ஏற்படுறதுக்கு தான் அந்த சமஷ்டி ஈஸ்வரனுடைய பிரார்த்தனா பூஜை. புரியுறத? இப்படி உபாசனை எதுக்குன்னு to get out of from this barrier of the limitations. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அந்த ஈஸ்வரன் என்ன, அந்த பிரதிபிம்ப அதையும் பிரதிபிம்ப சமஷ்டி, அதுக்கு காரணம் என்னான்னு அப்படி வரும்போது தான் யூ கம் டு த அப்சல்யூட். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அநேக சாதனங்கள் எல்லாம் முடித்து ஆனதுக்கு பிறகு கூட அவர் பல பேருக்கிட்ட போய் பலதெல்லாம் செய்ய வேண்டியது ஆகிடுது. அவருக்கு கூட நேச்சுரல்லி ஈஸி டோட்டல் அப்படி ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் கூட, ஆனால் அவருடைய பிராரப்தத்துக்கு அவருடைய சாதனை பூர்வ ஜன்மம் எல்லாம் சேர்ந்து அப்படி வரும்போது அவருக்கு ஒரு கடைசியில் ஒரு ஆப்ஸ்டிக்கிள் என்னன்னா, இவர் என்ன சமாதி என்ன பண்ணக்கூட அந்த காளி மாத்தை முன்னாடி வந்து நிற்கிறது. அப்போ தோத்தாபுரி இந்த ஃபைனல் ஒரு குரு அவருக்கு அந்த பேரியர்னு நான் என்ன பண்ணால், நான் இந்த பாவ சமாதி இந்த கல்பனா ரூபம் நாம ரூபம்னு நான் தாண்டி போக முடிய மாட்டேங்குது என்ன. தோத்தாபுரி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பெரிய பிரம்மஜான நிஷ்டர். காளி மாத்தா நீ தள்ளி வட்டி போனார். வட்டி என்ன அர்த்தம்? தள்ளிட்டு நீக்கிட்டு போ, நாமரூபத்தி முக்கியத்துவம் கொடுக்காதன்னார். அப்படிப்பட்ட அந்த அத்வைத நிஷ்டரான தோத்தாபுரி குருவுடைய உபதேசத்தினால ராமகிருஷ்ணர் அந்த பேரியரும் தாண்டிட்டு போனார். பாருங்க எவ்வளோ சாதகர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருக்கு. அதனால் நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும், எப்படி நமக்கு சிஸ்டமேட்டிக்காக ஞானம் விஷயம் கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னது அது உணர்ந்தாவே பெரிய ஒரு மாற்றம், புரட்சி. ஏன்னா அங்கேருந்து அது பாட்டுக்கு அதே அந்த விப்ளவம் அதாவது அதான் ரெவல்யூஷன், புரட்சி தலைவர். ரெவல்யூஷன் என்ன? வளர்ச்சி ஆகும். அப்புறம் அது அப்படியே பிகம்ஸ் ஒன் வித் த ஒன். அதனால் அந்த டிஃபரன்ஸு இருக்கும். நீ அது புரிஞ்சுக்கோ. யூ ஆல்வேஸ் அசோசியேட் பி வித் ஒன் வித் த டோட்டாலிட்டி. என்ன கிராஜுவலாக இந்த அகங்கார ஜீவ பொய்யானதெல்லாம் சப்சைட் ஆகும். அதுக்கு அதுதான் உபாசனா வழி, வேறு வழி இல்லை அதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ருதி சாஸ்திர ஜானம், இனிமேல் அதுதான் டாபிக் எல்லாம் வரும். அப்படி சொன்னதுக்கப்புறம் 65வது ஸ்லோகத்திலும் कूटस्थेऽप्यतिशङ्का स्यात्
इति चेन्मातिशङ्क्यता कूटस्थमायिकत्वे तु प्रमाणं न हि विद्यते. இங்கே ஒரு ஃபன்னி கொஸ்டின் அனுப்புகிறான் இவன். என்னன்றன்னா, ஈஸ்வரனுடைய அந்த தர்மங்கள் அதெல்லாம் மாயா கிரியேட் பண்ணிச்சு. ஜீவனுடைய லிமிட்டேஷன்ஸு அதெல்லாம் கூட மாயா தான் கிரியேட் பண்ணிச்சு. அதெல்லாம் கூட அந்த தர்மங்கள் அதெல்லாமே கிரியேட் பண்ணது. பட் கிரியேட் பண்ண மாதிரி பிரதிபிம்பம் தானே, அதெல்லாம் இல்லூஷன் தான். அதனால போத் ஆர் நெகேட்டபிள், ரெண்டுத்தையும் நெகேட் பண்ணத்தக்கது தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவனுக்கு இப்போ கேள்வி என்ன, இப்போ கூட்டஸ்தனை கூட இல்லூஷன் சொல்லலாம் இல்லை? பார்த்தீங்களா எப்படியோ குரு நீங்கள் சொல்கிறது தப்பு, நீ சொல்கிறதுக்கு இவனை சர்வ விதமாக பிரயத்தனம் பண்ணுறான். கூட்டஸ்தனை கூட இல்லூஷன் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா, நோ நெவர், நாட் பாசிபிள் என்றார் வித்யாரண்ய சுவாமி. எதுனாலன்னா, அதுக்கு கூட்டஸ்தனு போய் இல்லூஷன் అని ஒரு பிரமாணம் கூட எந்த ஸ்ருதியில கூட எங்கேயுமே பேசலை. நம்ம எல்லாருக்கும் என்ன ஸ்ட்ரென்த்து? இது ஏதுன்னு வித்யாரண்ய சுவாமிக்கு என்ன ஸ்ட்ரென்த்து? இது முன்னாடி வச்சு பேசுகிற இந்த ஆளுக்கு என்ன? ஸ்ருதி மாதா, எங்கள் அம்மா ஸ்ருதி மாதா தெரியுமா? ஜாக்கிரதை. யாரும் நிற்க முடியாது அவங்களுக்கு முன்னாடி. அதனால தான் அம்பாளது பத்ரகோ அதெல்லாம் நீ ஏதாவது சொல்லு, மகாசக்தி அதெல்லாம் ஒரு உனக்கு ஒரு பாவனை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதனால தான் அந்த மகாசக்தி முன்னாடின்னா சாஸ்திர மாதா த மகாசக்தி, பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி, திரிலோக மாத்ரு ரூபிணி. அதனால் நோ எப்படி இருக்குன்னு இவனை பேசுகிறது நம்ம முதல்ல ரிஃப்யூட் பண்ணுறோம். அப்புறம் இதே தான் அங்கே சொல்கிறார் பகவான். சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிரமாணம் கிடையாது. சொன்னோம் இல்லையா, எனக்கு நாக்கு இல்லை என்னங்கோ எல்லாரும் பற்றி மன்றத்தில் இருக்கிற நண்பர்களை, எனக்கு நாக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தனும் ரொம்ப பெரிய நாக்கு வச்சு பேசுகிறான். எப்படி இருக்கு? இவன் கூட்டஸ்தனே இல்லூஷன் சொல்லலாம் என்ன. அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறான், நான் இல்லை. சாதாரணமாக சொல்லலை, நான் நிறைய வாட்டி நான் இல்லை, அதில் நான் வரல, அது வேறு. சில பேர் நான் இல்லைப்பா அதில் நான் வரல, அது இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், நான் இல்லைங்க, நான் అనేది இல்லை. அது நாங்களும் சொல்கிறோம், அந்த நான் இல்லைன்னு வேறு. சரி, இப்போ இது ஒருத்தனும் லொடலொடான்னு அவனே பேசிகிட்ருக்கான், வாதனம் பண்ணுறான். இது சொல்கிற ஆள் நீ தான், நீ இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவேன்? நீ நாக்கு இல்லைன்னு எப்படி பேசுவேன்? அப்படி அவனுடைய கதை. பட் இங்கே ஆச்சாரியர் என்ன பதில் கொடுக்குறாரு? கூட்டஸ்தே அப்படி அதிசங்கா, ரொம்ப ஓவராக போகாதுன்னு. அதுதான் கேள்வி கேட்ட மாதிரி இல்லை. ஒருவேளை உனக்கு இதெல்லாம் பேசுறதுனால மனசில் உனக்கு ஏதாவது ஓடிட்டுருக்கேன், ஓவராக ஓடிட்டுருக்கேன். கூட்டஸ்தனு கூட அப்போ இல்லூஷன் சொல்லலாமான்னு ஏதாவது சொல்ல போறியா? ஜாக்கிரதை, சொல்லாத. இத்தி சேன் அதிசங்கியதா, இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கு நீ எக்ஸ்டெண்ட் பண்ணாத, ரொம்ப டவுட் பண்ணாத. என்னது? அதுதான்
உன்னை நீயே டவுட் பண்ணுறியா? அதான் சொன்னேன், நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை. நீங்கள் எல்லோரும் இருக்கேன்னு சொன்னீங்க, நான் இல்லை இல்லை. சரி, எதுக்கு கத்துற? நீ இருக்கிறதுனால தானே கத்துற. உனக்கு நீ இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே பேசுகிறேன். அதனால் அதி டூ மச் ஆர்கியூ பண்ணி டூ மச் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி திங்க் பண்ணாத. எல்லாம் மாயா எல்லாம் மாயன்னா எல்லாம் போய் தானே சார். அப்போ எல்லா இல்யூஷன் தானே. எல்லா இல்யூஷன் தான்ப்பா, எல்லா இல்யூஷன் தானே అని சொல்கிற, தோணுற, தெரிஞ்சுக்கிற. நீ இல்யூஷன் இல்லை, நீ சத்தியம், நீ ஞானம், நீ அனந்தம், நீ தங்கம், நீ ரத்தம், என்ன முத்தியமே. அதனால் அப்படி சொல்கிறார். அப்படி இது சேத் அப்படி நீ அப்ஜெக்ட் பண்ணால் அதிசங்கியதாம், you are going wrongly, unnecessarily argumenting. கூட்டஸ்த மாயிகத்வே து பிரமாணம் நஹி வித்யதே. எங்கேயுமே கூட சாஸ்திரம் எவ்வளவு இருக்கா, வேதங்கள், பிரகரண கிரந்தங்கள், பிரம்மசூத்திரம், எங்காவது கூட்டஸ்தம் ఇల్యూషను అది కూడా పోయి అనేది ఎంగమే ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை கூட இல்லை. அதாரிட்டி ஆஃப் நாலேஜ் பிரமாணம் எங்கேயுமே கிடையாது. தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அப்போது நீ அப்படி சொல்கிற, ஆனால் உபனிஷத்துகள் என்ன சொல்கிறதுன்னு ஆச்சாரியர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறார் 66. वस्तुत्वं घोषयन्त्यस्य वस्तुत्वं घोषयन्त्यस्य वेदान्ता सकला अपि सपत्नरूपं वस्त्वन्यत् सपत्नरूपं वस्तन्यत् न सहन्तेऽत्र किञ्चन. மேலும் ஒரு பிரமாணமும் இல்லை. வேதாந்த சாஸ்திரம் மொத்தம் ஒரே ஒரு குரல்னால ரொம்ப சப்தமாக சொல்கிறது. வேறு சத்திய வஸ்து இன்னொன்று இருக்கன்னு அது ஒத்துக்கிறதே இல்லை. அப்படின்னா வேறு ஒன்று தவிர இன்னொன்று இல்லை. ஏகமேவ அத்விதீயம். அந்த ஏகத்தில் நீ இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிற தவிர அந்த ஏகம் இருக்குனேது கிரகிச்சுக்கோ. அந்த ஏகம் ஏகம் ஏகமேவா అనేది எல்லா ஸ்ருதியோடைய ஒரே ஒரு யூனிசன் குரல். அதான் சொல்கிறாரு இங்கே. சகலா அபி வேதாந்தாக அஸ்ய வஸ்துத்வம் கோஷயந்தி. இதான் நான் இப்போ சொன்னது தான். ஒரே ஒரு வஸ்து அஸ்ய அண்ணா இங்கே யார் சார்? அதான் கூட்டஸ்தம். கூட்டஸ்தத்துக்கு பிரம்ம சைத்தன்யத்துக்கு வேறு பெருசு வித்தியாசம் இல்லை. தனியாக ஒருத்தனை பற்றி சொல்லும்போது கூட்டஸ்தம் అని சொல்கிறோம். ஐ மீன் உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். சமஷ்டி சொல்லும்போது பிரம்ம சைத்தன்யம் பண்ணுறோம். ஆனால் மொத்தத்தில் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு இல்லை. வேர்ட்ஸ் டிஃபரன்ஸ். சரி, அஸ்ய அப்படியே அஸ்யன்னிங்க கூட்டஸ்தம் பற்றி தானே கேள்வி. வஸ்துத்வம் கோஷயந்தி. அப்புறம் அத்திர சபத்ன ரூபம் அந்யத். இந்த சுப்ரீம் செல்ஃப், இப்போ இங்கே கூட்டஸ்தமான பிரம்மம் தவிர சபத்ன ரூபம் கான்ட்ரரியாக அதுக்கு வேற இன்னொன்று ரெண்டாவது அந்த பேச்சு இல்லை. the highest, the culmination of the Vedanta teaching, spiritual goal, the knowledge. ரெண்டாவது ஒன்று இல்லை. அந்நத்து வஸ்து இருக்கேன்னு கிஞ்சித்து ஏதாவது கொஞ்சம் பேசினாலும் அது ஏதாவது கொஞ்சம் கொண்டு வந்தால் கூட சாஸ்திர மாதாக்கு ரொம்ப கோபம் வருவான், பத்ரகாளி ஆகிடுவான். ந சஹந்தே. ஓ ஏன்னா இருக்கிறது நான் ஒன்றும், நீயும் 10 பேசுகிறேன், கோபம் வராதா என்ன?
என்ன இத்தனை பேர் வச்சு கூப்பிடுறீங்க நீங்கள்? ஏன் இத்தனை விதமாக எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? நான் தானே. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு வித்யாரண்யர். ந சகந்தே என்ன டாலரேட் பண்ணாராமா. அதுதான் ஆச்சாரியர்கள் நிறைய பேர், இது வித்யாரண்ய சுவாமி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தபஸ் பண்ணி அந்த ஸ்ருதி எங்கே யார் என்ன வாதிச்சான்னு சரி கண்டனம் பண்ணக்கூடிய, கண்டனம் பண்ணி கண்டனம் பண்ணுறதுக்காக கண்டனம் இல்லை, ரெஃப்யூட்டிங் டு ப்ரூவ் வாட் இஸ் ட்ரூத். ஹவ் அண்ட் வை யூ ஆர் ராங், ஹவ் அண்ட் ஐ ஆம் கரெக்ட், ரெண்டு தெரியணும். நீ தப்பு ஏன் தப்பு சொல்லு, எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நிறைய வாட்டி நம்ம வாழ்க்கையில் ஆர்குமெண்ட்டோ சண்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். அப்போ சொல்ல நீ அது சொல்ல மாட்டேன், ஆனால் தப்பு பண்ணுறேன், நல்லா இருக்கேன் போ அப்படி தெரியல, என்ன சொல்ல முடியல. சாஸ்திரம் அப்படி இல்லை, ஞானிகள் மகாத்மாக்கள் அப்படி இல்லை, த ஆச்சாரியாஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இந்த மாதிரி சாஸ்திரத்துடைய பவர் அப்படி இருக்குன்னாரு. அப்படி சொல்லி அடுத்தது 67 ஸ்ருத்யர்த்தம் விஷதீகுர்மஹ ந தர்க்காத்வச்மி கிஞ்சன தேன தார்க்கிக சங்கானாம் அத்ர கோ வசரோ வதா. இவன் கோபம் வந்துச்சு அவனுக்கு. எப்போ ஸ்ருத்தின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தினே கோட் பண்ணுறீங்க, ஏன் கொஞ்சம் லாஜிக்கை வச்சுட்டு சிந்திச்சு லாஜிக்கு ஏன் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்க, தர்க்கத்துக்கு ஏன் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கன்றான். அப்படின்னு நீ ஒரு வேளை ஆர்கியூ பண்ணால், சீயப்பா தர்க்கம் అనేది ஒரு ஃபன்னல். தர்க்கம் అనేది என்னது, ஃபன்னல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபன்னிக்காக இல்லை. ஃபன்னல் புனல், என்னது தமிழில் என்ன சொல்லுவீங்க, புனல். வடிகட்டுறது வேறு, வடிகட்டுறதுன்னு ஃபில்டரு, ஃபன்னல். இப்போது பேர் அந்த காலத்தில் கிரோசினா நாங்கள்லாம் அப்போ தூக்கிட்டு வருவேன், கேஸ் ஸ்டவ் இல்லை அப்போ, அதை வச்சு கொண்டு 18 லிட்டர் அப்படியெல்லாம் அதில் எப்படி ஊற்றுக்கிறது, அதுக்கு ஒன்று பம்போடு சேர்ந்து ஒன்று இருக்கும், அதை அடித்து அப்புறம் கீழே ஃபன்னில் வைக்கணும். சரியா? எதுக்குன்னா அது ஸ்ருதி மாதா அவ்வளோ பெருசாக அனந்தமாக இருக்கு, உன்னுடைய சின்ன நேரோ நெக் பாட்டிலுக்குள்ள அது ஒரே வாட்டி போக அது மாட்டிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் விசாரணை. தர்க்கம் என்ன விசாரணை தானே, லாஜிக்கன்னா அது எதுக்கோ இல்லை, அப்படி கொஞ்சம் கொண்டு நேரோ பண்ணி அண்ணா அங்கே நேரம் ஜாகிரத்தை அனுப்பணும். அந்த ஜாகிரத்தை அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபன்னல் மாதிரி தர்க்கம் தவிர நான் அதனால தர்க்கம் అనేది எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஸ்ருதி தான் முக்கியம். அதுதான் சொல்கிறாரு. ஸ்ருத்தியர்த்தம் அந்த ஸ்ருதி சாஸ்திரத்துடைய ஸ்டேட்மெண்ட்ஸுடைய மீனிங் தான் விஷதி குர்மஹா. அதுதான் நானும் இவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் அதே தான் கோட் பண்ணி சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். அதுதான் பண்ணிட்டுருக்கு குர்மஹா, நாங்கள் பண்ணிடுறது அதுதான்ன்றார். ஏன்னா தர்க்காத்து கிஞ்சன ந வச்மி, நான் தர்க்கத்தினு எங்கேயுமே அப்படி கொண்டு வரல. உதாரணங்கள் ஏதோ நார்மலாக அது கொண்டு காட்டிட்டோம். அந்த 10 பேருடைய கதை ஒன்றும் அப்படியே இதனே காய்ச்ச கும்பம் உதாரணம், இது லாஜிக் இல்லை. அதனால் ஏன் அப்படின்னா அந்த லாஜிக்கனேது லாஜிக்குக்காக நீ வாதிச்சு நீ சொல்கிறது தப்புன்னு இப்படி சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு ஸ்ருதி முன்னாடி பிரைமரி பிரமாணம், மிச்சம் பின்னாடி இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்மளை அங்கே கொண்டு போய் ஒடுங்க சேர்த்துட்டா ஓகே. சரியா? நீ கார்லவா இல்லைன்னா சைக்கிள்லவா நடந்துவா ஃப்ளைட்லவா, ஆனால் ஒடுங்கா இங்கே சேரணும்.
அதுதானே நோக்கம். அதுக்கப்புறம் யோகா, சாங்கியம், ஃபிலாசபி, தர்க்கம்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு நீ சிந்திச்சு விசாரிக்கிறது தர்க்கமே தான். அப்போ அதேதோ தனியாக ஒரு தர்க்கம் எழுதியிருக்காங்க, அந்த பாஷை எடுத்துக்கிட்டு அப்படி போட்டு அதில் மண்டை தர்க்கத்தின் முன்னாடி வச்சுக்காது மாட்டிக்குவேன்றார். தார்க்கிக சங்கானாம் கஹ அவசரஹ வத அத்ர. ரொம்ப தர்க்கம் லாஜிக்கு எல்லாம் பேசி சொல்லி நீ ஸ்ருதிக்கு மதிப்பு கொடுக்காம, ஸ்ருதிக்கு ஒத்துழைப்பாக வராமல் தர்க்கம் பேசி அதே முக்கியம்னு சொல்லி பேசிட்டா என்னதான் பிரயோஜனம்? யூ வில் லாஸ்ட் த வே. அதனால தான் நாங்கள் தர்க்கத்தனை படித்தோம், வச்சுக்கிட்டோம் பின்னாடி. அதில் எந்த அளவுக்கு அவசரமோ அந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு அது உபயோகப்படுத்துகிறோம், தவிர அதுக்கு மீறி நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஸோ சாதனா பஞ்சகத்தில் சங்கராச்சாரியர் சொன்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? இந்த தர்க்கம் అనేది வாக்கியார்த்தஸ்ச விசாரியதாம் ஸ்ருதிசிரஹ பக்ஷசமாஸ்ரீயதாம். வாக்கியார்த்தங்கள், மகா வாக்கியார்த்தங்களை விசாரணை பண்ணும்போதும் ஸ்ருதி இதுதான் நமக்கு மெயினாக இருக்கணும். பிரைமரி சிரஹன்னா அதுதான், அது பிடிச்சிக்கணும். அதோட பட்சம்தான் நம்ம அனுசரிச்சுட்டே போகணும். துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம். துஸ்தர்க்கம் பண்ணாது. தர்க்கம் வேறு, துஸ்தர்க்கம் வேறு. துஸ்தர்க்கம்னா அதான் இந்த பக்கம் அவனுக்கு விரும்பல, இஷ்டமே இல்லை வரத்துக்கு. நீ எப்படி தப்புன்னு சொல்கிற இதுலையே இருக்கிறான், அவனை கொண்டு வர முடியாது இதில். அப்படி அதனால தான் நம்ம வீட்டில் போய் யாருக்கிட்டையும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஷேர் பண்ணிக்காதுங்கோ, நம்மளை பைத்தியம்னு சொல்லுவான். ஏதோ கதை, பாகவதம், ராமாயணம்னு ஷேர் பண்ணிக்கலாம், வேதாந்தத்தின்னு ஷேர் பண்ணிக்க முடியாது. உங்கள் அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக ஆல்ரெடி டைட்டில் போட்டிருப்பாங்க. அதனால் ஜாக்கிரதை இருங்கோ. வேண்டாம், என்ன ஷேர் பண்ணிக்கணும்? இதென்ன வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம சும்மா தெரியாமல் யாருக்கு நமக்குள்ளே மட்டும் அந்த ஞானம் வச்சுக்கிட்டு அப்படி நிம்மதியாக சாந்தமாக வாழ்ந்துட்டா போதும். அவங்க படுத்துகிற எல்லா தொந்தரவுல தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துச்சு. சாஸ்திரம் படித்தாச்சு, பகவான் நான் நல்ல நிம்மதியாக வச்சுருக்காரு, போதும். ஏன்னா ரொம்ப வினயத்தோட ஸ்ரத்தையோட கேட்குறவனுக்கு தவிர சொல்லக்கூடாது. அது பிரயோஜனப்படுறது. அப்புறம் வேறு அவங்க நமக்கு எவ்வளோ தெரியாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்குவான். தெரிஞ்சான்னு கூட நமக்கு அப்புறம் ஏதோ இட போடணும் எதுக்கு. அதனால் எங்கே யாரு கூட ஆர்கியூ பண்ண வேண்டாம். சுவாமிஜி மெத்தடு ஐ டோன்ட் நோ சொல்லி சரி, குரு கிட்ட சந்தேகங்களை கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே ஆசை அது அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது சிந்தனை பண்ணலாம். இட்ஸ் நாட் உட்கார்ந்து எல்லோரும் கூட விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணுற மாதிரி இல்லை, வேதாந்தம் இல்லை பஜனை பண்ணுற மாதிரி இல்லை. வித்தின் யுவர் செல்ஃப் எல்லாம். ஸோ அதனால் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதி மதஹ. ஸ்ருதிக்கு ஒத்து வர மாதிரி இருக்க தர்க்கோனுசந்தீயதாம். அந்த அளவுக்கு தர்க்கம் அதை நாங்கள் உபயோகப்படுத்தவே வேண்டாம். அது ஒரு சாஸ்திரம்தான். அதில் பிரெயினுக்கு நல்லா இன்னும் தெளிவு கொடுக்கணும். ஸ்ருதிக்கிட்ட நமக்கு சத்தியத்துக்கு சத்தியத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அது அப்போ அந்த அளவுக்கு பண்ணும், இல்லைன்னா உளுந்து போயிடுவே என்னார். அப்படி சொல்லிட்டு அதனால் என்ன பண்ண தெரியுமா? தஸ்மாத் குதர்க்கம் சம்த்யஜ்ய முமுக்ஷு ஸ்ருதிமாஸ்ரயேத்.
श्रुतौ तु माया जीवेशौ करोतीति प्रदर्शितम् உண்மையான சாதகன் வந்து நிஜமாக எனக்கு சத்தியம் உணரணும்னு இருக்கிற ஆசைப்படுற முமுட்சு வந்து தஸ்மாத் அதனால் குதர்க்கம் சந்தியஜத குதர்க்கம் ராங் லாஜிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். யார் முமுட்சு பண்ணி ஸ்ருதி ஆசிரியேத் ஸ்ருதினி ஆசிரியக்கணும். ஏன் இதுக்கன்னா ஸ்ருதினி ஆசிரியிச்சா ஸ்ருதௌ மாயா ஜீவ ஈஷௌ மாயா தான் ஜீவ ஈஸ்வரர்களே உருவாக்கியிருக்கு. அது ரெண்டு பிரதிபிம்பம்னு சொல்லி இது பிரதர்ஷிதம் உண்மையாக அது ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி உனக்கு புரிய வச்சு கிளியராக சொல்லும். இல்லைன்னு உனக்கு என்னதான் பிரயோஜனம்? தர்க்கம் லாஜிக் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு நிம்மதி வந்ததா? மனசாந்தி வந்ததா? சோக மோக பயங்கள் போயிடுச்சா? సంసార నివృత్తి ఏర్పడడం, నీ జీవన இல்லை అనేది உனக்குள்ளே ரெக்கக்னைஸ் ஆகணும், தேகாத்ம பாவம் விட்டுட்டு போகணும். ஸோ இத்தனை நடக்கணும்னா சாஸ்திர மாத்தனை சாஸ்திரத்தோடே இருப்போ உனக்கு ஒரு ஆபத்து வராது. ஒரே ஒரு சாஸ்திரன்னு விடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் சொல்லி 68 இந்த சங்கராச்சாரியர் சொன்ன ஸ்லோகத்தில் இதுக்கு பொருத்தமாயிட்டு இந்த ரெண்டுமே அந்த ஸ்ருதியோடைய வாக்கியம் முக்கியத்துவம் சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து இந்த ஆபாச உடைய டிஸ்கஷன் எல்லாமே சிதாபாச டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு நான் கன்க்ளூஷனுக்கு அடுத்த வாரம் வேறு விதமாக முடிவு பண்ணுவார். அது பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.